வணக்கம் தமிழா. மியூசிக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் என்கிட்ட வந்து ஒரு சோனி வாக்மேன் இருந்தது. என்னோட ஒரு ப்ரைஸ்டு பொசிஷன் அது. ஸோ டெய்லி வந்து ஈவினிங் மொட்டை மாடியில் போய் கேசட் போட்டு பாட்டு கேட்குறது வந்து என்னோட ஒரு ரொட்டீன் மாதிரி. ஆப்பிளில் வந்து ஐபாடு கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன மியூசிக் டிஜிட்டல் மியூசிக் பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆரம்பிச்சிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணி நம்ம வந்து பாட்டு கேட்க ஆரம்பித்தோம். ஸோ வந்து ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக், அமேசான் ப்ரைம் மியூசிக், ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நான் வந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ MP3 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி கேட்குறது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது ஆடியோகுலாருங்கிற இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ஒரு மியூசிக் பிளேயர். சரி, இன்னுமாடா மியூசிக் பிளேயரில் மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்ததும் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூசிக் பிளேயர், டிஜிட்டல் மியூசிக் பிளேயர்லாம் இருக்குது. ஸோ இது சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். முன்னாடி ஏன்னா வந்து பல வருஷமே ஆச்சு நான் வந்து ஒரு டிஜிட்டல் மியூசிக் பிளேயரை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்குது. புதுசாக ஏதாவது டெக்னாலஜியில் புதுசாக ஏதாவது வந்து கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அனுப்பிவிடுங்க பார்க்கலாம் சொன்னேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டட்னு போட்டிருக்காங்க. ஜெர்மன் பிராண்டுன்னு போட்டிருக்காங்க. பட் மேட் இன் சைனா தான். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மியூசிக் பிளேயர் இருக்குது. ஆடியோகுலார்னு போட்டிருக்கு. MP3 மியூசிக் பிளேயர், மாடல் நம்பர் M41 போட்டிருக்காங்க. மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. ஃப்ரண்டில் வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்குது. ரைட் சைடில் 3 பட்டன் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் மற்றும் ஹோம் பட்டன் இருந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் மைக்ரோ SD கார்டு போர்டுக்கான ஸ்லாட் இருக்குது. அதை மூடக்கூடிய ஃப்ளாப் கூட இல்லை, ஓப்பனாக தான் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸோ வந்து வயர்டு இயர்ஃபோன் இதில் யூஸ் பண்ணலாம். USB Type-C போர்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு எனக்கு பார்த்துட்டு திரும்பி இருக்க வரலாம். வயர்டு இயர்ஃபோன் வந்து தந்திருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ட்ரா 2 இயர் டிப்ஸ் இருக்குது. சார்ஜ் பண்ணதுக்கான USB Type-C கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் யூசர் கைடு இருக்குது. ஸோ இதான் வந்து ஆடியோகுலார் இந்த டிஜிட்டல் மியூசிக் பிளேயர். பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் லுக்கில் நான் வந்து பார்க்கும்போது எங்கே நான் விட்டனோ அப்படியே தான் திரும்பி இருக்குது. அதாவது ஐபாடில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் மாதிரியே தான் அப்படியே தான் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரியான இன்டர்ஃபேஸ் நானும் இதை மாறி இருக்கும்னு நினச்சேன். மாற்றங்கள் எதுவும் இல்லை. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் இங்கே அப்ளை பண்ணாது போல். ஸோ அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் தந்திருக்காங்க. இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேசுகிறத கேப்சர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிக்சர்ஸை கூட இதில் வந்து பார்த்துக்கலாம். இபுக்ஸ், PDF ஃபைல்ஸ்லாம் படிக்கலாம். அப்புறம் ஃபோல்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்டெப் கவுண்ட் தந்திருக்காங்க. கேலண்டர், ஸ்டாப் வாட்ச், அலாம் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து வீடியோ பிளேயர் கூட தந்திருக்காங்க. ஸோ இந்த குட்டி டிஸ்பிளேயில் ரெசல்யூஷன் கூட ரொம்பவே கம்மி. 320x240 பிக்சல் ரெசல்யூஷன் தான் கிடைக்குது. அதில் உங்களுக்கு வீடியோ பார்க்கணுமா என்ன, அதுவும் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. FM ரேடியோவும் இருக்குது. இப்படி ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ நான் என்கிட்ட வந்து பழைய MP3 ஃபைல்ஸ் இன்னும் நிறைய இருக்க தான் செய்யுது. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாட்டு கேட்டேன். ஸோ பாக்ஸில் வந்து இந்த இயர்ஃபோன் ட்ரை பண்ணேன். வேஸ்ட்டு. ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பேஸ் வந்து குறைவாக ட்ரையாக இருந்தது. ஸோ என்னோட இந்த OnePlus Nord Buds புதுசு இந்த ரிவ்யூ லிங்க் இங்கே இருக்குது, பார்க்கலன்னா பாருங்கள். அது ப்ளூடூத் மூலமாக இதை கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு கேட்டேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் பாட்டு நான் வந்து ஃபோன்லேயும் கேட்டேன், இதே இயர்ஃபோனில், இதில் எதுவும் கேட்டேன். இந்த இயர்ஃபோனில் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஃபோன் பெட்டராக இருந்தது இதை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், இதோட ஆடியோ அவுட்புட்டை விட நம்ம ஃபோன்களில் கேட்குறது பெட்டராக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பெரிதாக ஒரு அட்ராக்டிவான ஆடியோ கூட இதில் வந்து கிடைக்கல. ஸோ இதில் வந்து அந்த அட்வான்டேஜ் கூட இதில் இல்லை. பில்ட்இன் ஸ்பேஸ் வந்து 32 GB கிடைக்குது. இது எதுக்கு தேவையாக இருந்தால் எனக்கு ஒரு தாட். ஏன்னா இப்போ வந்து ஃபோனில் தான் நம்ம வந்து மியூசிக் கேட்குறோமே. MP3 ஃபைல்ஸ் நம்ம கேட்கக்கூட நம்ம ஃபோனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போல்லாம் ஃபோன்களில் மினிமம் வந்து 128 GB ஸ்டோரேஜ் வருது. ஸோ நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து பாட்டு கேட்கலாம். அப்புறம் இதில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி பாட்டு கேட்கக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ வந்து ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அதிலெல்லாம் வந்து நம்ம அதில் வந்து பாட்டு கேட்க முடியாது. ஒன்லி டவுன்லோடட் MP3 ஃபைல்ஸ் மற்றும் FM பிளேயரை இதில் வந்து கேட்கலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2800 போட்டிருக்காங்க. அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. ஆடியோ வந்து செமையாக இருக்கும். UIயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 2024க்கு இதில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் மியூசிக் பிளேயர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஸோ இந்த ஆடியோகுலார் M41 பற்றி நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வேண்டிய சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் லட்சுமி தமிழில் பேசு. டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.